இது அது. வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல 5 தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை சொல்றேன். எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அதாவது எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு சிபிஐ தேர்ட் பார்ட். சிபிஐயை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 பார்ட் வந்திருக்கு. அதுல இந்த பார்ட் ஒரு சூப்பரான பார்ட்னு சொல்லுவேன். இந்த பார்ட் இப்ப தமிழ்லயே இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு கிடைச்சிரும். நான் இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கோபிகா இருக்காங்க பாத்தீங்களா, காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரை வீட்டுக்கு கூட்டு வராங்க. அந்த காலத்துல அரண்மனை வீடு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, கோபிகாவோட வீடு அந்த மாதிரி அரண்மனை வீடா தான் இருக்கும். அந்த வீட்டுல சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது அந்த வீட்டுல வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து யாரும் போக மாட்டாங்க. போனவங்களுக்கு சில பிரச்சனைலாம் வந்திருக்குன்ற மாதிரி கோபிகா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு பயங்கர கியூரியாசிட்டி ஆயிடுறாங்க. என்ன இவ என்னென்னமோ சொல்றா, நைட்டு நேரம் நம்ம செக் பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ கோபிகாவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இருக்காங்கல்ல, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நைட்டு நேரம் வெளியே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி காலையில் காமிச்சா அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணை யாராவது சாவடிச்சிட்டாங்களா, இல்லை இந்த வீட்டில் ஒரு அமானுஷ்யம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமானுஷ்யத்தினால தான் இந்த பொண்ணு இறந்து போயிட்டாளான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல இங்க இருக்க போலீஸுங்களாம் விசாரிக்கிறாங்க. பெருசா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல கோபிகாவோட ஃபியான்சி, அதாவது கோபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒருத்தர் முடிவாயிருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, மம்முட்டி கிட்ட இந்த கேஸை கொண்டு போனோம், அதாவது சிபிஐ கிட்ட இந்த கேஸை கொண்டு போனோன்ற மாதிரி கொண்டு போயிடுறாரு. ஸோ மம்முட்டி இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை வீட்டில் இருக்க யாரோ சாவடிச்சிருக்காங்க, இல்ல வெளியில இருந்து யாரோ உள்ள வந்து சாவடிச்சிருக்காங்கன்ற ஆங்கிள் கேஸை கொண்டு போறாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது நிறைய பேர் மேல டவுட் ஏற்படுது. ஒரு நகைக்காக இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி விசாரணை போகுது. விசாரணையோட முடிவுல மம்முட்டி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு மாரிச்சி அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இது ஒரு கன்னட படம். இப்ப தமிழ் டப்பிங்லயே இந்த படம் இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஆக்டரோட பேரு விஜய் ராகவேந்திரா அப்படின்றது. தமிழ்ல வந்து அருள்நிதி எப்பவுமே சஸ்பென்ஸ் படம் த்ரில்லர் படமா நடிப்பார் பாத்தீங்களா, அந்த மாதிரி கன்னட சினிமால இவர் எப்பவுமே த்ரில்லர் படம் சஸ்பென்ஸ் படம் தான் நடிப்பாரு. இதுவும் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க போல. அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. மர்மமான முறையில வேற இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு ரொம்ப வேதனையில இருக்காரு. அப்பன்னு பார்த்து சிட்டில அடுத்தடுத்து டாக்டர்ஸ் குறி வச்சு கொல்லப்படுறாங்க. முதல்ல ஒரு டாக்டர் இறந்து போறாருன்னா அவர் இடத்துல ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை வச்சு தான் செகண்ட் கொலை நடக்குது. போக போக தான் இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, இவன் எதுக்காக டாக்டரையே குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான், இந்த கொலையை பண்றது யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் விசாரணை பண்றாரு. போக போக அவன் என்ன பேட்டர்ன்ல இந்த விஷயத்த பண்றான்றது தெரிஞ்சது இல்ல, அதை டீகோட் பண்றாங்க. எப்படியாவது அந்த குற்றவாளியை நெருங்கணும், பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவங்க அந்த குற்றவாளியை பிடிச்சாங்களா இல்லையா, அதே மாதிரி அந்த குற்றம் பண்ணிட்டு இருக்கவன் எதுக்காக இந்த குற்றத்தை பண்றான், எதுக்காக டாக்டரை மட்டும் குறி வச்சு கொள்றான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம், சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறதும் ஒரு கன்னட சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தோட பேரு டாக்டர் 56 அப்படின்றது. இந்த படத்துல பிரியாமணி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். டாக்டர் 56ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா சிட்டில அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. கொலை பண்றவன் யாருன்னு தெரியல. ட்ரை சைக்கிள்ல பாடியை வச்சு கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம பிரியாமணி வராங்க. பிரியாமணியும் யார் இந்த விஷயத்தை பண்றா, எப்படியாவது அந்த குற்றவாளியை பிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் ஒரு கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் டிராமா ஆர்டிஸ்டா இருப்பாரு, அதாவது தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடிக்கிற ஆர்டிஸ்டா இருப்பாரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம் வந்துருது. ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்குள்ளேயும் அவர் ஒரு மாத்திரையை போடணும். அது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா அவரோட உயிரே போயிடும். இந்த மாதிரி ரேரா ஒரு ப்ராப்ளம் இவருக்கு வந்துருது. இந்த ப்ராப்ளம் எப்படி இவருக்கு வந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது பாத்தீங்களா, அதுக்கும் இவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்ற மாதிரி நம்மள
யோசிக்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரியாமணி இருக்காங்கல்ல, எப்படியாவது அந்த குற்றவாளியை பிடிக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. பிரியாமணி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதே மாதிரி இந்த நபருக்கு எதனால வித்தியாசமா இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது, இதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங்ல சூரக்கோட்டை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. சூரக்கோட்டை அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா தெலுங்கு படங்கள்ல வந்து காமெடி ரோல் பண்றவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். கோயில்ல நைட்டு நேரம் ஒரு காதல் ஜோடி இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி கும்பல் வராங்க. வரவங்க என்ன பண்றாங்கன்னா பாய் ஃப்ரெண்டை அடிச்சு மயக்கமாக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. ரெகுலராகவே அந்த ரவுடி கும்பல் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னொன்று பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் லவ்ல எதிர்ப்பு இருக்கு. அதனால ஏதாவது கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு கோயில முடிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எந்த கோயில முடிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் ஒரு கோயில காமிச்சாங்கல்ல, அதாவது ரவுடி கும்பல் வந்து அத்துமீறி நடந்த கோயிலை காமிச்சாங்கல்ல, அந்த கோயில் கிட்ட தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கோயில்ல பேசி இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கோயிலை விட்டு இவங்க வெளியே கிளம்பலாம் நினைக்கிறதுக்குள்ள தெரியாதனமா இந்த கோயிலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இவங்க உள்ள இருக்கிறது தெரியாம அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, கதவை சாத்திட்டு போயிடுறாரு. ஐயோ கோயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டுமே, நைட்டு முழுக்க இங்கே தான் இருக்கணுமான்னு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு திருட்டு கும்பல் இருக்கு பாத்தீங்களா, கோயிலை திறந்து உள்ள வராங்க. சாமி கிட்ட நிறைய நகைலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை திருடுறதுக்காக தான் அந்த கும்பல் வந்திருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. அந்த கும்பல் தான் ஸ்டார்டிங்கே கோயில்ல வந்தவங்க கிட்ட அத்துமீறி நடந்திருப்பாங்க. ஐயோ இவனுங்க மோசமான ஆளுங்க போல, இவனுங்க கிட்ட நம்ம சிக்கிக்க கூடாது, ஒளிஞ்சுதான் இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கவனமா ஒளிஞ்சு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டாம இவங்க தப்புச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ஜாக் 101 அப்படின்றது. இந்த ஆக்டரை பத்தி நான் செகண்ட் படம் சொல்லும் போதே சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய த்ரில்லர் படம் சஸ்பென்ஸ் படம் தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்ப இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் இப்ப இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சி கூடிய சீக்கிரத்தில் ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்க போற நபர் கூட ட்ரிப்பு மாதிரி போறாங்க. ஜாக் 101 அப்படின்ற மாதிரி ஒரு பகுதிக்கு வராங்க. அந்த மாதிரி ட்ரிப் வந்தவங்க மர்மமான முறையில் மிஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணும் மிஸ் ஆகுறாங்க, அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்க போற நபரும் மிஸ் ஆகுறாரு. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டால இந்த ஊருக்கு வர முடியாத நிலைமையா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் அவர் மாட்டிட்டு இருக்காரு. மச்சான் தங்கச்சி மிஸ் ஆகுறா, நீ தான் என்ன ஏதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட பொறுப்பை தந்துடுறாரு. ஹீரோவா அவங்கள தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பாரு. இந்த கேஸை நம்மளே விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்கு வந்துடுறாரு. இவர் விசாரிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. தங்கச்சி பாய் ஃப்ரெண்டு மட்டும் மிஸ் ஆகல, ஏற்கனவே நிறைய காதல் ஜோடி மிஸ் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. இது என்னடா இத்தனை காதல் ஜோடி இதுக்கு முன்னாடியே மிஸ் ஆயிருக்காங்க, இந்த பகுதியில் எதுக்காக குறிப்பா மிஸ் ஆகுறாங்க, அப்ப இந்த பகுதியில் இருக்க யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு இந்த விஷயத்த பண்றாங்கன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. யாரெல்லாம் சந்தேகப்படுறாரோ அவங்களெல்லாம் பயங்கரமா விசாரணை பண்றாரு. அவங்களுக்கே தெரியாம விசாரணை பண்றாரு, சிலரை மடக்கி விசாரணை பண்றாரு. இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த தங்கச்சி காணாம போனதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இவர் இந்த ஊர்ல விசாரிக்கிறதுக்காக வரும்போது ஒரு பொண்ணையோ லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த லவ் ட்ராக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா குறிப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொல்லியிருக்கேன்ல, இந்த 5 படங்களும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்துருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.